50 பேர் கொண்ட பெரும் தூதுக்குழுவுடன் இந்தியாவின் துணை ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை. சஜித் பிரேமதாச ஆட்சிக்கு வந்தால் தையிட்டி விகாரை பிரச்சினை தீர்வுக்கு கொண்டு வருவோம். வலிவடக்கு பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் தெரிவிப்பு. வீட்டிற்குள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த குடும்பம் வீட்டுடன் சேர்த்து தீ வைத்த நயவஞ்சகர்கள். தாய் மற்றும் மகள் மரணம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகள் நேர்மையாக இடம்பெற வேண்டுமென்றால் பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர பதவி விலக வேண்டும். அருட்தந்தையின் கோரிக்கை. தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களுக்கு இலங்கை அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். பின்லாந்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் இடித்துரைப்பு. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் சஹ்ரான் காசிமுக்கு பின்னால் மறைந்துள்ள பெரும் குழு. வெளிவரப்போகும் மிக முக்கியமான தகவல். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்களை நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்து வந்த நாமல் ராஜபக்ச இது இந்த அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கலே என தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் சஹ்ரான் ஹாசிம் மற்றும் அவரது குழுவினரால் மட்டுமே நடத்தப்பட்டிருக்காது எனவும் இந்த செயற்பாட்டின் பின்னணியில் ஒரு மறைமுக கை இருப்பதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாகவும் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து அண்மையில் வெளியிடப்பட்ட ஒரு புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நினைவு, வலி மற்றும் நம்பிக்கை என்ற தலைப்பில் சமூகம் மற்றும் மதத்திற்கான மையத்தினால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் 7வது ஆண்டு நினைவு தினத்திற்கு முன்னதாக இந்த அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் குறித்து பல ஆண்டுகளாக பல விசாரணைகள் நடத்தப்பட்ட போதிலும் நீதி இன்னும் முழுமையாக வழங்கப்படவில்லை எனவும் முக்கியமான ஆதாரங்கள் பொதுமக்களுக்கு வெளியிடப்படவில்லை எனவும் இந்த அறிக்கை எடுத்து காட்டுகின்றது. தேவாலயங்கள், ஹோட்டல்கள் மற்றும் பிற இடங்களை குறிவைத்து ஏப்ரல் 21, 2019 அன்று நடந்த ஒருங்கிணைந்த குண்டுவெடிப்புகளில் 250க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்த நிலையில் இது குறித்து குறைந்தது 8 தனித்தனி விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் சஹ்ரான் ஹாசிம் மற்றும் அவரது குழுவினரால் மட்டுமே நடத்தப்பட்டிருக்காது என்பதற்கான அறிகுறிகளை இந்த விசாரணைகளில் வெளிப்படுத்தியுள்ளதுடன் மாறாக இந்த செயல்பாட்டின் பின்னணியில் ஒரு மறைமுக கை இருப்பதற்கான சாத்தியக்கூறையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றனர். குற்றம் சாட்டப்பட்ட முக்கிய சூத்திரதாரிகள் உட்பட பொறுப்பான அனைவரையும் வெளிக்கொணர்வது நீதியை நிலைநாட்டுவதற்கும் எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதல்களை தடுப்பதற்கும் இன்றியமையாததாக உள்ளது என்று அந்த அறிக்கை வலியுறுத்துகின்றது. மேலும் விசாரணைகளில் ஏற்படும் தாமதங்கள், வெளிப்படைத்தன்மை இல்லாமை மற்றும் புலனாய்வாளர்களின் இடமாற்றம், முக்கிய ஆணையங்களின் முழுமையான அறிக்கைகளை வெளியிட தவறுதல் உள்ளிட்ட கூறப்படும் தலையீடுகள் குறித்தும் அது கவலைகளை எழுப்புகின்றது. அதன் முக்கிய பரிந்துரைகளில் அனைத்து விசாரணை அறிக்கைகள் மற்றும் ஆதாரங்களை வெளியிடுதல், அழுத்தங்கள் அல்லது அச்சுறுத்தல்களில் இருந்து புலனாய்வாளர்களுக்கு பாதுகாப்பு, உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நிபுணர்களை கொண்ட முழு அதிகாரம் பெற்ற ஒரு சுதந்திரமான ஆணையம், பொறுப்பானவர்கள் என அடையாளம் காணப்பட்டவர்கள் மீது விரைவான சட்ட நடவடிக்கை ஆகியவற்றை இந்த CSR அறிக்கை கோருகின்றது. மேலும் இந்த தாக்குதல்கள் தொடர்பாக 41 வழக்குகள் வெளிவந்துள்ளன என்பதை அந்த அறிக்கை எடுத்து காட்டுகின்றது. இது விசாரணைகளின் சிக்கலான தன்மையையும் அளவையும் அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. சமீபத்திய முன்னேற்றங்களை நம்பிக்கைக்கான அடித்தளம் என்று குறிப்பிட்டாலும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்ய தொடர்ச்சியான பொது அழுத்தம் தேவைப்படும் என CSR எச்சரிக்கின்றது. இந்த நிலையில் துயரம் நிகழ்ந்து 7 ஆண்டுகள் கடந்த பின்னரும் பாதிக்கப்பட்டவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் உண்மையையும் மன அமைதியையும் தொடர்ந்து தேடி வருவதாக கூறி நீதியை நிலைநாட்டு முயற்சியில் 2026ஆம் ஆண்டை ஒரு திருப்பு முனையாக மாற்றுமாறு அந்த அமைப்பு அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் நலம் விசாரிப்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்று மகர சிறைச்சாலைக்கு சென்றார். பின்னர் ஊடகங்களிடம் பேசிய அவர் சுமார் 2.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் திருடப்பட்டதாக கூறப்படும் ஒரு சம்பவத்திற்காக அரசாங்கம் இதுவரை 1.5 மில்லியன் ரூபாய்க்கு மேல் செலவிட்டுள்ளதாக தெரிவித்தார். இது அரசாங்கம் தன் சொந்த செலவில் மேற்கொள்ளும் ஒரு அரசியல் பழிவாங்கல் மட்டுமே என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னாள் கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சர் மீதான முக்கிய குற்றச்சாட்டு என்னவென்றால் லங்கா சதோசவுக்கு சொந்தமான பார ஊர்திகளையும் ஓட்டுநர்களையும் பயன்படுத்தி அரசாங்க நிதியையும் சொத்துக்களையும் குற்றவியல் ரீதியாக தவறாக பயன்படுத்தியதே ஆகும். சதோசா நிறுவனத்தின் பார ஊர்தி ஒன்று தவறாக பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணையின் தொடர்பில் இந்த கைதுகள் செய்யப்பட்டுள்ளன.
அதன்படி ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுடன் ஜோஹன் பெர்னாண்டோ, ஜெரோம் பெர்னாண்டோ மற்றும் சதோசா நிறுவனத்தின் முன்னாள் போக்குவரத்து மேலாளர் ஒருவரும் இதன் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் ஜான்ஸ்டனுக்கு எதிராக ஒரு தனி வழக்கையும் பதிவு செய்துள்ளது. 2010 முதல் 2014 வரை அவர் வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய போது சதோசா ஊழியர்களை அவர்களின் முறையான கடமைகளிலிருந்து நீக்கி அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களுக்கு இலங்கை அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என அழுத்தம் கொடுப்பதற்காக இலங்கையுடன் புதிதாக கையொப்பமிடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஹெல்சிங்கி பயன்படுத்த வேண்டும் என பின்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வலியுறுத்தியுள்ளார். பின்லாந்தும் இலங்கையும் இருதரப்பு உறவுகளை வெளிப்படுத்தும் நோக்கில் அரசியல் கலந்தாய்வு வழிமுறையை நிறுவும் புரிந்துணர்வு உடன்பாடு ஒன்றில் 2026 பிப்ரவரி 25 ஹெல்சிங்கியில் கையெழுத்திட்டன. இந்த நிலையில் பின்லாந்தின் பசுமை கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பெல்லா போர்ஸ்கிரேன் பின்லாந்தின் மனித உரிமைகள் அடிப்படையிலான வெளியுறவு கொள்கையை முன்னெடுத்து செல்வதற்கு இந்த உடன்பாடு பயன்படுத்தப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்று கோரி புதன்கிழமை பின்லாந்து நாடாளுமன்ற சபாநாயகரிடம் எழுத்துப்பூர்வ கோரிக்கையை சமர்ப்பித்துள்ளார். 1948 ஆண்டு முதல் இலங்கை அரசு ஈழத்தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை திட்டமிட்டு மறுத்து வருவதாகவும் அனைத்துலக பொறுப்புக்கூறல் வழிமுறைகளுடன் ஒத்துழைக்க மீண்டும் தவறிவிட்டதாகவும் பெல்லா போர்ஸ்கிரேன் குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் பேரவை தீர்மானத்தை செயற்படுத்த மறுக்கும் இலங்கை, பின்லாந்தும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் ஆதரித்த தீர்மானம் 51 கீழ் 1 செயற்படுத்த இலங்கை தொடர்ந்து மறுத்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆயுத மோதலின் போது இலங்கை அரச படைகளால் இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள், பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள், கட்டாய இடப்பெயர்வு, படுகொலைகள் மற்றும் பாலியல் வன்முறைகள் ஆகியவற்றை விவரிக்கும் சர்வதேச அமைப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளின் விரிவான ஆவணங்களையும் போர்ஸ்கிரேன் சமர்ப்பித்துள்ளார். ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இன்னும் காணாமல் போயுள்ளனர் என்றும் இந்த குற்றங்கள் இனப்படுகொலைக்கான வரம்பை எட்டுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனைத்துலக பொறுப்புக்கூறலை நிராகரிக்கும் இலங்கையின் நீண்டகால நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்வதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையுடனான அர்த்தமுள்ள ஒத்துழைப்பை தொடர்ந்து எதிர்ப்பதாகவும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கிடைப்பதை தடுப்பதாகவும் போர்ஸ்கிரேன் தெரிவித்துள்ளார். அதேவேளை இலங்கை உள்நாட்டு போரின் போது தமிழர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்த விசாரணையில் முன்னேற்றத்தை உறுதி செய்வதற்காக பின்லாந்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான அரசியல் கலந்தாய்வு வழிமுறையை பின்லாந்து எவ்வாறு பயன்படுத்த உத்தேசித்துள்ளது என்று பின்லாந்து வெளியுறவு அமைச்சர் எலினா வால்டோனனிடம் போர்ஸ்கிரேன் கேள்வி எழுப்பியுள்ளார். பின்லாந்து நாடாளுமன்ற நடைமுறையின்படி வெளியுறவு அமைச்சர் வால்டோனன் 21 நாட்களுக்குள் இந்த கேள்விக்கு முறையான பதிலை அளிக்க வேண்டும். ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்புகள் தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணைகள் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக தற்போதைய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகரவை அவரது பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்குமாறு அருட்தந்தை ரோஹன் டி சில்வா அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஒரு சிறப்பு அறிக்கை வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். சமூகம் மற்றும் அமைதிக்கான மையம் ஏற்பாடு செய்திருந்த நினைவு, வலி மற்றும் நம்பிக்கை 7 ஆண்டுகளுக்கு பிறகு நீதியை தேடுதல் என்ற தலைப்பிலான நிகழ்வில் பேசிய அருட்தந்தை ரோஹன் டி சில்வா, தாக்குதல்கள் நடந்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு விசாரணைகள் ஒரு நேர்மறையான திசையில் சென்றுள்ளதாக கூறினார். இருப்பினும் சர்ச்சைக்குரிய சாய்ந்தமருது சம்பவத்தின் போது தற்போதைய பிரதி அமைச்சர் கிழக்கு மாகாண தளபதியாக பணியாற்றியதால் விசாரணைகளின் வெளிப்படைத்தன்மைக்காக விசாரணைகள் முடிவடையும் வரை அவரை அப்பதவியிலிருந்து நீக்குவது அவசியம் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கான 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு விசேட பிரார்த்தனைகள் இடம்பெறவுள்ளதாக இலங்கை கத்தோலிக்க திருச்சபை அறிவித்துள்ளது. பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த விசேட பிரார்த்தனைகள் இன்று இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அனைத்து கத்தோலிக்கர்களும் தமது குடும்பங்களில் விசேட வழிபாடுகளை நடத்தி உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்திக்காகவும் உண்மையும் நீதியும் விரைவில் வெளிப்படுத்தப்பட வேண்டியும் பிரார்த்திக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் இடம்பெற்று 7 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நாடு முழுவதிலும் உள்ள தேவாலயங்களிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. அதற்கமைய காலை 8:45 மணிக்கு முதலாவது குண்டு வெடித்த நேரத்தை குறிக்கும் வகையில் அனைத்து தேவாலயங்களிலும் ஒரு முறை மணி ஒலிக்கப்பட்டு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு காலை 8:47க்கு மெழுகுவர்த்திகள் அல்லது விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட்டு காலை 8:50க்கு விசேட ஆராதனைகள் மற்றும் பிரார்த்தனைகள் இடம்பெறவுள்ளன.
கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தில் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் மற்றும் உதவி ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆகியோரின் தலைமையில் நினைவேந்தல் நடைபெறவுள்ளது. இதில் வெளிநாட்டு தூதுவர்கள், ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதி மற்றும் பௌத்த, இந்து, இஸ்லாமிய மத தலைவர்களின் விசேட உரைகளும் இடம்பெறவுள்ளன. மேலும் கட்டுவாப்பிட்டி புனித செபஸ்தியார் தேவாலயத்தில் ஆயர் மெக்ஸ்வே சில்வா மற்றும் ஆயர் ஜேடி அந்தோனி தலைமையில் காலை 7:30 மணிக்கு விசேட திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு காலை 8:45 மணிக்கு உயிரிழந்தவர்களுக்காக அமைக்கப்பட்ட நினைவு தூபியில் மெழுகுவர்த்திகள் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. அன்றைய தினம் மாலை 4 மணிக்கு நீர்கொழும்பு மேரி ஸ்டெலா மைதானத்திலிருந்து நீதி மற்றும் உண்மை வேண்டி மாபெரும் பிரார்த்தனை பேரணி ஆரம்பமாக உள்ளது. இந்த பேரணி கட்டுவாப்பிட்டி புனித செபஸ்தியார் தேவாலயத்தை சென்றடைந்ததும் இலங்கையின் அனைத்து ஆயர்கள் இணைந்து விசேட ஆசீர்வாத வழிபாடுகளை முன்னெடுப்பார்கள் என கத்தோலிக்க திருச்சபையால் அறிவிக்கப்பட்டுள்ளது. மகரகமையில் உள்ள 2 அடுக்கு வீடொன்றின் மேல் மாடிக்கு இனம் தெரியாத நபர்களால் தீ வைக்கப்பட்டதில் வீட்டில் வசித்த தாயும் மகளும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 2 ஆண்கள் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மகரகம காவல்துறையினர் தெரிவித்தனர். மகரகம பமுனுவ வீதி எக்ஸட் சுபாசாதக மாவத்தை 2வது குறுக்கு வீதியில் உள்ள வீடொன்றில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த அனர்த்தத்தின் போது அயலவர்கள் உடனடியாக செயற்பட்டு தீயை அணைத்து காயமடைந்த 2 ஆண்களையும் வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் வீட்டை சோதனையிட்ட போது அறையொன்றுக்குள் தாயும் மகளும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். குறித்த வீட்டில் வாடகை அடிப்படையில் வசித்து வந்த 55 வயதுடைய பெண் மற்றும் அவரது 16 வயதுடைய மகளுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் பலத்த தீக்காயங்களுக்கு உள்ளான சிறுமியின் தந்தை மற்றும் வீட்டின் உரிமையாளரான 76 வயதுடைய முதியவர் ஆகியோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நடந்த இடத்தில் பெட்ரோல் வாடை வீசியுள்ளதோடு வீடொன்றிற்கு தீ வைத்து மேற்கொள்ளப்பட்ட இரட்டை கொலை சம்பவம் இதுவென விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மகரகம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தையட்டி காணியை அளவீடு செய்ய வாருங்கள் என காணி உரிமையாளர்களிடம் கோரிவிட்டு கடற்றொழில் அமைச்சர் வெளிநாட்டுக்கு தப்பியோடிவிட்டார் என வலி வடக்கு பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வன்னியசிங்கம் பிரபாகரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். அத்துடன் தையட்டி திசவிகாரைக்கு எதிராக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையால் எதிர்வரும் 30ஆம் திகதிக்குள் வழக்கு தாக்கல் செய்யாதவிடின் சபை நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக புறக்கணிக்கப் போவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தையட்டி காணிகளை அளவிடப் போவதாக காணி உரிமையாளர்களை வரவழைத்திருந்தார்கள். ஆனால் தையட்டி விகாரையின் விகாராதிபதியால் பலாலி காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் நில அளவைகள் நிறுத்தப்பட்டன. மாவட்ட செயலாளர் காணி அளவீட்டு பணிகளுக்காக நடவடிக்கைகளை உரிய முறைப்படி செய்தாரா என்ற சந்தேகம் எழுகின்றது. காதலர்கள் தொலைபேசியில் உரையாடுவது போன்று அரசு அதிகாரிகள் தொலைபேசியில் உரையாடி நிர்வாக விடயங்களை கையாள முடியாது. கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையை காணவில்லை என்பது போல் அமைச்சர் சந்திரசேகர் ஏன் அன்றைய நாளில் பிரசன்னமாகவில்லை? அவர் வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தால் அளவீட்டு பணிகளுக்காக பிறிதொரு நாளுக்கு மாற்றி இருக்க வேண்டும். காணி அளவீடு செய்ய போவதாக அறிவித்தால் மக்கள் அதனை குழப்பி அளவீட்டு பணிகளை நிறுத்துவார்கள் என ஆளுந்தரப்பு நம்பியிருந்தது. ஆனால் மக்கள் அவ்வாறு செய்யாது காணிகளை அளவீடு செய்து காணிகளை விடுவித்தால் போதுமென்ற மனப்பாங்குடனே செயற்பட்டார்கள். ஆனால் தையட்டி திசவிகாரையின் விகாராதிபதி எதிர்மாறாகவே செயற்பட்டார். அளவீட்டு பணிகளை ஆரம்பமாவதற்கு முதல் நாள் இரவோடு இரவாக பலாலி காவல் நிலையத்துக்கு சென்ற விகாராதிபதி அளவீட்டு பணிகளை தடுத்து நிறுத்துமாறு முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தார். விகாராதிபதி முறைப்பாடு செய்கின்ற போது அந்த காணிக்குரிய உறுதி இருக்கின்றதா என்பதை காவல்துறையினர் ஆராய்ந்த பிற்பாடே அந்த முறைப்பாட்டை ஏற்றிருக்க வேண்டும். ஆனால் காவல்துறையினர் இனவாதமாகவே செயற்பட்டிருக்கிறார்கள். தையட்டி விகாரையை சூழவுள்ள காணி உரிமையாளர்களுடைய காணிகளை அளவீடு செய்து காணி வரைபடங்களை வரைந்ததன் பிற்பாடு விடுவிக்கப் போவதாக அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருந்தார். அவர் வெளிநாடு சென்றிருந்தால் அவர்களுடைய ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாவது அந்த இடத்தில் பிரசன்னமாகி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. எனவே ஆரம்பத்திலிருந்தே காணிகளை அளவீடு செய்ய போகின்றோம் என்பதை சூழ்ச்சி முயற்சியாகவே மேற்கொண்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியினர் படம் காட்டுவதற்காகவே மக்களிடம் வருகின்றனர், மக்களை ஏமாற்றுகின்றனர். அவர்களுடன் இணைந்து யாழ் மாவட்ட அரசு அதிபர் சிறுபிள்ளைத்தனமாக நடக்கக்கூடாது. காணி உரிமையாளர்களுக்கு கடிதம் மூலம் அறிவித்தல்களை வழங்கி எல்லோருடனும் கலந்துரையாடி முடிவுகளை எடுக்க வேண்டும்.
தையிட்டி திஸ்ஸவிகாரை தூபி அமைக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்கள் புலம்பெயர் நாடுகளில் வசிக்கின்றார்கள். அவர்களுடைய காணிகளை காட்டிக் கொடுத்தவர்கள் யார்? கருணா போன்ற துரோகிகள் என்றும் எங்களுக்குள் இருக்கிறார்கள். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி திஸ்ஸவிகாரைக்கு எதிராக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையால் எதிர்வரும் 30ஆம் தேதிக்குள் வழக்கு தாக்கல் செய்யாதவிடின் சபை நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக புறக்கணிப்பது என ஐக்கிய மக்கள் சக்தியின் இரு உறுப்பினர்களும் முடிவெடுத்துள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்தார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் உட்பட அவருடன் 49 பேர் கொண்ட தூதுக்குழுவினர் இன்று காலை 9:30 மணியளவில் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். நாளை வரை நாட்டில் தங்கியிருந்து இப்பயணத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் அவர் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதோடு அரசியல் மற்றும் சமூக தலைவர்களுடன் கலந்துரையாடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது.